நெல்லையைச் சேர்ந்த செல்வகுமார் என்ற செஃப் விண்வெளி பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு பூமி திரும்பிய சுனிதா வில்லியம்ஸை புதுவிதமாக வரவேற்றுள்ளார். அதாவது தர்பூசணியில் சுனிதா வில்லியம்ஸின் உருவத்தை அச்சு அசலாக செதுக்கி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் 3274 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி சென்னை உள்ளிட்ட 8 போக்குவரத்து மண்டலங்களுக்கு உட்பட்ட 25 பகுதிகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அதிகபட்சமாக கும்பகோணம் மண்டலத்தில் 756 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் காலி பணியிடங்களும், சேலம் மண்டலத்தில் 486 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களும் நிரப்பப்பட உள்ளன. இதேபோன்று சென்னையில் 364 பணியிடங்களும், திருநெல்வேலி மண்டலத்தில் 362 பணியிடங்களும் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மண்டலத்தை பொறுத்தவரை 344 ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களும், மதுரை மண்டலத்தில் 322 ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களும் நிரப்பப்படும் என அரசு அறிவித்துள்ளது. இதேபோன்று விழுப்புரம் மண்டலத்தில் 322 பேரும், அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் 318 பேரும் தேர்வு செய்யப்பட உள்ளார்கள். குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தகுதி கொண்ட இப்பணியிடங்களுக்கு நாளை பிற்பகல் 1 மணி முதல் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை அரசு போக்குவரத்து கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு, செய்முறை மற்றும் நேர்காணல் மூலம் இப்பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சிதம்பரத்தில் கொள்ளை வழக்கில் தொடர்புடைய நபர் காவலரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றபோது போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் அல்லம்படுகையில் 10 சவர நகை கொள்ளை போன வழக்கில் ஸ்டீபன் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அப்போது சித்தலப்பாடி சாலையில் ஒற்றை பனைமரம் அருகே முட்புதரில் நகையை பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து கைதான இளைஞருடன் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்போது காவலர் ஞானப்பிரகாசம் என்பவரை தாக்கிவிட்டு கைதி ஸ்டீபன் தப்பி ஓட முயன்றதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் தற்காப்பிற்காக இளைஞரின் கால் முட்டியில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளார். இதில் காயமடைந்த இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். பிடிபட்ட இளைஞர் மீது 20க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென் தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும், கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதியும் நிலவி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 அல்லது 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. அதிக வெப்பநிலை, அதிக ஈரப்பதம் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திமுக கொடிக்கம்பங்களை அகற்ற பொதுச் செயலாளர் துரைமுருகன் விடுத்துள்ள உத்தரவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார். பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கட்சி கொடிக்கம்பங்களை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. அதனையடுத்து திமுக கொடிக்கம்பங்களை அகற்றும்படி கட்சி நிர்வாகிகளுக்கு பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் துரைமுருகனின் செயலை சண்முகம் விமர்சித்துள்ளார். துரைமுருகன் அவர்களுடைய இந்த அறிவிப்பு என்பது எங்களை போன்றவர்களை பெரிய இக்கட்டில் கொண்டு வந்து விட்டுருக்கிறீங்க. குறைஞ்சபட்சம் அரசியல் கட்சிகளுக்கு எதிரான இந்த தீர்ப்பு சம்பந்தமாக மாநில அரசாங்கமே மேல்முறையீடு செய்திருக்கலாம், உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்திருக்கலாம். இதை ஏற்பதா, நிராகரிப்பதா அல்லது மாற்று வழி என்ன என்கிற முறையில் கலந்து ஆலோசித்திருக்கலாம். இது திமுகவின் தனிப்பட்ட பிரச்சனையாக தாங்கள் பார்க்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். நான் திமுகவுக்கு பொதுச் செயலாளர், நான் என் கட்சிக்காரனுக்கு சொல்றேன், நீ யார் இவ்வளவு பெரிய பேச்சு பேசிட்டு இருக்கிறது கூட அவர் என்னை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நக்கல் நையாடிய பேசுற தலைவர் தான், அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் இது அப்படிப்பட்ட பிரச்சனையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்கவில்லை. திமுக தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார்.